ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா டிஏவி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் மாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாசி மணி வச்சு பின்னிய ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பிளாக் கலர் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆம்லா பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஐவரி கலர். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். நான் இதில் ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு சின்ன பேக் நான் போட்டிருக்கேன். இதுக்கு 5 அடியில் 22 ஒயர் எடுத்து அதில் 11 நாட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாட்லேயும் சுற்றி ஒரு 4 பாசி சொருகணும். இதை நம்ம கிராஸாக தான் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். 11 முடிச்சையும் ஜாயின் பண்ணிடணும். இதில் 11 நாட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன், அடிபாகம் ஒரு லைன், மேலே 2 லைன் கூட நம்ம போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன், அடிபாகம் ஒரு லைன், மொத்தம் 3 லைன் போடுறேன். கார்னர்லேருந்து பார்க்கும்போது 3 நாட் வரணும். வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. கார்னர்லேருந்து 4 முடிச்சு வந்திருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னா, இந்த 2 ஒயர் எடுத்து பாசி சொருகிக்கிடணும். சொருகி முடிச்சு போட்டுக்கிடலாம். கார்னரில் மட்டும் 3 பாசி சேர்ந்த மாதிரி வரும். அதை முடிச்சு போட்டாச்சு. 4 பக்கமும் 3 பாசி சேர்ந்த மாதிரி இருக்கும். மற்ற எல்லா பக்கமுமே ஒரு முடிச்சை சுற்றி 4 பாசி வரும். நான் இதே மாதிரி சின்ன பேக் ஒன்று போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். அதை கூட நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அதை கூட நீங்கள் பார்த்து இந்த அளவு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கார்னர் திருப்பிட்டு மேலே நம்ம பாசி சொருகி கிராஸாக பின்ன வேண்டியதுதான். நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னிக்கிடலாம். நீங்கள் ஒரு ஒயரில் ஒரு 10 பாசி 11 பாசி சொருகிட்டா கூட நீங்கள் ஈஸியாக கிராஸாக பின்னிடலாம். அந்த மாதிரி பேக் நிறைய போட்டிருக்கேன். இப்போ மேலே வர நான் போடுறேன். இந்த கார்னர்லேருந்து பார்க்கும்போது 12 பாசி வரும். மேலே ஒரு லைன் நான் பிளாக் கலர் பாசி சொருகி போட்டிருக்கேன். இப்போ நான் சொருகிடுறேன் கிராஸாகவே. அதுக்கு அடுத்த பாசியில் சொருகி எந்த அளவு உயரம் இருக்கோ அந்த அளவு நம்ம சொருகி கட் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே கிராஸாகவே சொருகிட்டேன். இப்போ சொருகிட்டு கைப்பிடி நான் எப்படி போட்டேங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீட்டாக சொருகிக்கிடுங்க. கைப்பிடி நான் 5 அடியில் ஒரு ஒயர் எடுத்து நாம் இதை நடுபாகம் அடையாளப்படுத்திக்கிடணும். நம்ம 11 நாட் மொத்தம் வந்திருக்கு. அதில் இடது பக்கம் 5 வலது பக்கம் 5 தள்ளிட்டு 5 அடி ஒயர் எடுத்து நான் கட்டிக்கிடுங்க. 2 தடவை முடிச்சு போட்டுக்கிடணும். ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு 37 பாசி மொத்தம் சொருகியிருக்கேன். கருப்பு ஒன்று, இந்த மாதிரி ஐவரி கலர் ஒன்று சொருகியிருக்கேன். நீங்கள் பாசியில் போடலை அப்படின்னா கூட ஒயரில் கூட நீங்கள் கைப்பிடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேட் கைப்பிடி கூட வச்சுக்கலாம். இதில் நடுவில் 2 ஃப்ளவர் வச்சு கட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.